ஹலோ, நான் அஞ்சலி புதுவண்டி தேவகு பிரகாஷ் ஹஸ்பண்ட். என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் ரைட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அம்மா வீடு கரூரில் இருக்க ஒரு ஃபேமஸ் ஹாஸ்பிட்டலில் தான் எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அங்கே தான் நான் இருக்கிற சூழ்நிலைனால அங்கே தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக நான் இங்கே மாமியார் வீட்டுக்கு வரும்போது 8 மாதம் நடந்துட்டுருக்கையிலே எனக்கு லேபர் பெயின் வந்துடுச்சு. பட் நான் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சி செக்ஷன் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப மைண்ட் அதுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக லேபர் பெயின் வந்தோடனே இது வந்து லேபர் பெயினே இருக்குது அப்படின்னே தெரியாமல் ஃபேமிலியில் எல்லோரும் வந்துட்டு ஏதோ ஹாஸ்பிட்டல் போய் பெயின் கில்லர் போட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ ஃபேமிலியில் எல்லோரும் ஆரோக்கியா போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆரோக்கியா இஸ் நாட் ஃபெமிலியர் ஃபார் மீ. நான் ஒரு டவுட்ஃபுல்லாகவே தான் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நான் வந்துட்டு இங்கே எமர்ஜென்சியில் சேர்க்கணுன்னே இது லேபர் பெயின் தானே, அதுவும் சண்டே ஈவினிங் டைமு, யாரும் பெருசாக டாக்டர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு டவுட்ஃபுல்லாக தான் வந்தோம். பட் வந்தோடனே லேபர் பெயின்னு சொல்லி இமீடியட்டாக ஒரு 10-15 மினிட்ஸ் ஆப்ரேஷன் தியேட்டரில் போனோடனே நார்மல் டெலிவரியிலே பாப்பா ப்ரீச் பொசிஷனில் இருந்தா. எஸ்பெஷலி தலையே டேர்ன் ஆகலை. பட் ப்ரீச் பொசிஷனில் சி செக்ஷன் தான் பண்ணுற மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குன்னு 99% எல்லாரும் சொன்னாங்க. பட் ஹை ரிஸ்கில் வந்து எனக்கு நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இட் இஸ் ப்ரீடம் பேபி தான், அண்டர் வெயிட் தான். அப்பயுமே வந்து ஹை காம்ப்ளிகேஷன் மதருக்கு டாட்டருக்கு இருக்குன்னு நினச்சாங்க. ஃபேமிலியெல்லாம் ரொம்ப பயத்தில் இருந்தப்போ பாப்பாவும் நல்லபடியாக பிறந்துட்டா. ப்ரீச் பொசிஷன்லேயே நார்மல் டெலிவரி வந்துட்டா. நானும் சேஃப் ஆகிட்டேன். அண்ட் தென் என்ஐசியூவில் வச்சுருந்தாங்க ஒரு 10 டேஸு. என்ஐசியூனா ரொம்ப பயம், எங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. பட் வந்து உள்ள ஒவ்வொரு டைமும் கூப்பிட்டு எங்களை வந்து ரொம்ப ஹானஸ்டாக உள்ள என்ன பண்ணுறாங்க, எப்படி ஃபீட் பண்ணணும்னு எனக்கு நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. அதே மாதிரி 10 டேஸில் அவளோட ரெக்கவரியை வந்து டெய்லியும் பார்த்தோம். ஃபாதர் அண்ட் மதர் 2 பேரையும் பார்த்தோம். எவ்வளோ ரிலேட்டிவ்ஸ் வந்தாலுமே எனக்குமே பாப்பாவை காட்டுறதுல உடன்பாடு இல்லை. அவங்களும் அதை வந்து யார் போய் எவ்வளோ தூரம் கேட்டாலுமே விடலை. ரொம்ப ஹைஜீனிக்காக வச்சுருந்தாங்க. ஒரு 10 டேஸில் இவளும் நல்லா சப்போர்ட் ஆகி 3 டேஸ் தான் ஆயிருக்கு இப்போ ரூம் ஷிஃப்ட் ஆகி. 3 டேஸ்லேயே இவளும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னொடனே இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம்னு சொல்லி அன்வான்டாக இருக்க வைக்காம நாளைக்கே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன மாதிரி நிறையா மதர்ஸ் வந்து ப்ரீடம் பேபியோ இல்லை ஃபாலோஅப்பே இல்லாத ஹாஸ்பிட்டல் எனக்கு இருக்குது. டெலிவரி இங்கே நடக்கணும்னு எனக்கு இருக்குது, இங்கே வந்துட்டேன். பட் ரைட் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து என்னோட ஃபைல்ஸ்லாம் வேறு ஹாஸ்பிட்டல். பட் அதை வந்து அவங்க எடுத்து டேக் கேர் பண்ணி ப்ரீச் பொசிஷனில் நார்மல் டெலிவரி கொடுத்து ப்ரீடம் பேபி எவ்வளோ தூரம் 15 டேஸில் காப்பாற்றி இவ்வளோ தூரம் கொடுத்து என் லைஃப்பை வந்து செக்யூர் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. இதை நான் ஷேர் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி யாருக்கு எந்த ரிஸ்க் இருந்தாலும் நம்பி பார்க்கலாம். அதே மாதிரி ஹைஜீனிக்காக கிளீன்லினஸ் 2 டைம்ஸ் க்ளீன் பண்ணுறாங்க. பில்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ப்ராப்பராக. என்னோட டெலிவரி பில்ஸ் தனியாக இருந்துச்சு, பாப்பாவோட டெலிவரி இது எக்ஸ்பென்ஸ் எல்லாமே தனியாக ப்ராப்பரான பில்ஸ் இருந்ததுனால இப்போ நாங்கள் இன்சூரன்ஸ் இவர் இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுறாரு, இவரோட இதில் கிளைம் பண்ண ப்ராசஸ் பண்ணோம். உடனே எங்களுக்கு கிளைமும் ஆகிடுச்சு. ஏன்னா பில்ஸ்லாம் ரொம்ப ப்ராப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் இது என்னோட ஃபர்ஸ்ட் பேபி. பட் இதுக்கு முன்னாடி ஒரு பேபிக்கு நாங்கள் அபார்ஷன் ஆகிருந்தப்போ நாங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணும்போது அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எந்த பில்ஸும் ப்ராப்பராக இல்லை. நாங்கள் போய் ஒவ்வொரு வாட்டியும் டாக்டர்ஸ்ட்டு நிறையா ரிப்போர்ட்ஸ் கேட்டு அவங்களே ஒரு கைப்பட எழுதி கொடுத்தது எதுவுமே எங்களுக்கு ப்ராசஸ் ஆகாமல் அந்த எக்ஸ்பென்ஸ் எங்களால் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணவே முடியல. பட் இது எனக்கு 3 டேஸில் இன்றைக்கி தான் இவருக்கு மெயில் வந்துருக்கு. இப்போ படிச்சு காட்டினாரு 3 டேஸில் வந்து நார்மல் டெலிவரியோட எக்ஸ்பென்ஸ் இட் வாஸ் நியர்லி 51,000. பட் எங்களுக்கு 48,000 கிளைம் வந்துருச்சு. அப்போ அவ்வளோ பில்ஸ் ப்ராப்பராக இருந்தனால தான் வந்திருக்கு. பாப்பாவுக்கும் இப்போ சைல்டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பில்ஸ் எங்களுக்கு ப்ராப்பராக இருக்குது. நாங்கள் எல்லாமே அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். லிமிட் இருக்குது எங்களுக்கு. நாங்கள் எக்ஸ்பென்ஸ் நினச்சி இங்கேருந்து போகலாம் அப்படின்னு நினச்சோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இங்கே ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகும், நம்ம ப்ரீடம் பேபி என்ன பண்ண போகிறோம்னு நினச்சோம். பட் வந்து ப்ராப்பரான பில்ஸும் இருந்துச்சு, எக்ஸ்பென்ஸும் ரொம்ப ஆகலை. எங்கள் லிமிட்குள்ளே கிரெடிட் ஆகிற மாதிரி தான் வந்துச்சு. ஸோ இவளுக்கும் ஃபுல்லாக ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரும். இப்போ என்னென்னா நார்மல் டெலிவரி சேஃபாக பிறந்துட்டாங்க, செக்யூராக இருக்காங்க. கிளைமும் ப்ராசஸ் ஆகும்போது எல்லாமே நல்லா நடக்குது. இந்த நல்ல நேரம் வந்தனாலேயும் என்னமோ ஆரோக்கியாவுக்கு கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருக்குது. இட் வாஸ் ரியலி அன்எக்ஸ்பெக்டட். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஆரோக்கியா. அந்த டீம் சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, நர்ஸு க்ளீன் பண்ணுறவங்க, டாக்டர்ஸ், கௌதம் சார்
அவர் வந்து ரொம்ப ஹம்பிளா ரொம்ப பொலைட்டா எனக்கு அவ்வளோ தைரியமா ஒவ்வொரு நாளோட க்ரோத்தும் சொன்னாங்க. நைட் ஷிஃப்ட் பார்க்குற பசங்களா இருக்கட்டும், அவங்கலாம் எந்த டைம்ல கூட நேரா ரூமுக்கு வந்து என்னனாலும் எப்பனாலும் கால் பண்ணுங்க, என்னனாலும் எப்பனாலும் வந்து பேசுங்க. இதெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இட் வாஸ் டோட்டலி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ, பட் த்ரில்லிங் அன்ஃபர்கெட்டபிள். ஸோ நெக்ஸ்ட் பேபி எனக்கு பிளான் இருக்கு. நான் இந்த தப்பை திரும்ப பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் பேபி ஃபர்ஸ்ட் இங்கே வந்துடுவேன், இங்கே தான் டெலிவரி பார்ப்பேன். அதுவும் நார்மல் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். எஸ்பெஷலி எல்லா டாக்டர்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும். ஸோ சின்ன சின்ன விஷயம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்பாற்பட்டது என்னென்னா இந்த க்ளீனிங் அது இதுன்ட்டு பார்த்திங்கன்னா மேடம் வருவாங்க, க்ளீன் பண்ணாங்களா இல்லையா, ஸ்டாஃப்ஸ்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அதையும் வந்து நோட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அது எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கேர், யாரோ வீட்டில் இருந்து யாரோ சப்போர்ட் கேர் பண்ண மாதிரி இருந்துச்சு. எந்த கம்ப்ளைண்ட்னாலும் சொன்னால் உடனே இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் டாக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு கிரேட் தேங்க்ஸ். ரீசனபிள் எக்ஸ்பென்ஸ் தான். எல்லாரும் ஹாஸ்பிட்டல்னாலே ஐசியூனாலே இதாயிருமோ அதாயிருமோ, பட் நான் நிறைய இடத்துல விசாரிச்சேன். என்னோட அங்கிள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டீனா இருக்காரு, அவர்கிட்ட கூட விசாரிச்சேன். இட் இஸ் வெரி ரீசனபிள் தே செட். தென் அப்புறம் தான் நாங்கள் எங்கேயுமே மாற வேணாம், இங்கேயே இருக்கலாம், என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இருந்தோம். எல்லாரும் ரொம்ப ஹம்பிளா பேசினாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி எல்லாருக்கும் நடக்கும் நம்பி என்ன மாதிரி மதர்ஸ்லாம் வரலாம். தேங்க்யூ ஸோ மச்.